Hello friends, welcome to Suvaiyana Samayal. இன்னைக்கு நம்ம சுவையான சமையல் சேனல்ல கார்ன் வச்சு ரொம்பவே கிறிஸ்பியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சுவையான சமையல் சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல வர பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த சேனல்ல வர வீடியோஸை மிஸ் பண்ணாம பாருங்க. ஒரு கப் அளவுக்கு சோளம், உப்பு, மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். சோளத்தை வேக வச்சு தனித்தனியாக எப்படி பிரித்து எடுக்கிறது அப்படிங்கிற வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது ஒரு பாத்திரத்தில் சேர்க்கலாம். இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்க்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு இந்த கார்ன்ஃப்ளவர் எல்லா கார்ன் மேலேயும் நல்லா கோட் ஆகுறது மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லாவே கலந்து எடுத்தாச்சு. இதை ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். ஒரு கடாயில் இதை ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நல்லா சுடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சுடானதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த கார்னை இந்த எண்ணெயில் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த பபிள்ஸ் எல்லாமே நல்லா அடங்க ஆரம்பிச்சாச்சு. இது நல்லாவே கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகி வந்தாச்சு. இப்போ இதை இந்த எண்ணெயிலேருந்து வடிகட்டி எடுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக எலுமிச்சம்பழ சாறு சேர்க்கலாம். அடுத்ததாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம சோளத்தை வேக வச்சு எடுக்கும்போது உப்பு சேர்த்து தான் வேக வச்சு எடுத்துருப்போம். அதனால் உப்பு தேவைப்பட்டால் மட்டும் பார்த்து சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக உங்கள் காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். இது ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கடைசியாக இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்க்கலாம். பாருங்கள், ரொம்பவே கிறிஸ்பியான கார்ன் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்ததுக்கப்புறமா உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. நீங்கள் இன்னும் நம்ம சுவையான சமையல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சுவையான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சுவையாக சமைங்க, சுவையாக சாப்பிடுங்க. நன்றி.